மாவீரன் படத்துல வர ஹீரோ ஒத்தாளா நின்று 100 வீரர்களை கொன்னு போட்டிருப்பாரு. அதை பார்த்த எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு மாவீரன் உண்மையாலுமே வரலாற்றுல இருக்க முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி முடியும் பாருங்க. 1962 காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்குது. அந்த சமயத்துல இந்தியாவில் இருந்து வெறும் 120 வீரர்கள் அன்னைக்கு அந்த போர்ல கலந்துகிட்டாங்க. ஆப்போசிட்ல 5000 சைனீஸ் வீரர்கள் இருந்திருக்காங்க. அதனாலேயே சீன வீரர்கள் சுலபமாக 80க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களை கொன்னு போட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருந்த நம்ம இந்திய வீரர்களையும் சீன வீரர்கள் வளைச்சி போட்டுட்டாங்க. பட் அதுல ஒரு இந்திய வீரர் மட்டும் சீன வீரர்கள் கண்ணுல மண்ணை தூவுன மாதிரி காணாம போயிருக்காரு. சீன வீரர்கள் என்னமோ இந்திய வீரர்களை நம்ம சுலபமா வீழ்த்திட்டோம்னு நினைச்ச டைம்ல தான் திடீர்னு ஒரு நியூஸ் வருது. சீன வீரர்கள் 20 பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை யாரு பண்ணதுன்னு தேடி போன மற்ற சீன வீரர்களுமே டெத்து. இப்படியே தொடர்ந்து சீன வீரர்கள் ஒரு ஆளா செத்து போயிட்டு இருக்கிறத பார்த்த மற்ற சீன வீரர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்திய வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேரு மறைமுகமா இருந்து நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சீன வீரர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் பனிமலை எல்லாத்தையுமே சுத்தி இருக்கிற எல்லா பகுதியிலையுமே நல்லா தேடியும் ஒரு இந்திய வீரரை கூட கண்ணுல பார்க்க முடியல. அப்படியே 72 மணி நேரம் கடந்து போயிருக்குது. அந்த சமயத்துல 300 சீன வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போன சீன வீரர்கள் ஒரு வழியா 300 சீன வீரர்களை யாரு கொன்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்த எல்லாருக்கும் அவங்களோட 300 வீரர்கள் இறந்து போன அதிர்ச்சியை விட அந்த 300 வீரர்களை கொன்னவரை நேர்ல பார்த்த அதிர்ச்சி தான் இப்போ முடியும். சீன வீரர்களோட இதயத்துல அந்த பயம் இருக்குது. ஒத்தாளா நின்று 72 மணி நேரமா போராடி 300 சீன வீரர்களை சுட்டு கொன்ன அந்த இந்திய வீரரோட நேம் என்னன்னா ஜஸ்வந்த் சிங்.